Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் கூட நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஓ ஜீசஸ் ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாரம் சுமத்தினாலும் ரட்சிக்கிற தேவன் நீர்தானே ஆண்டவரே, எங்களை தப்புவிக்கிறவர் நீர்தானே கர்த்தாவே. இந்த வேளையில ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே. தேங்க்யூ லார்ட். ஹalleluya ஹalleluya. வருடந்தோறும் கூடி வருகிற இந்த சமயம் ஆண்டவரே, எங்களுக்காய் பரிசுத்தாவியானவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வசனங்களை கவனிக்க கேட்க தாகமுள்ள ஜனமாய் கடந்து வந்திருக்கிறோம். ரபாலா ரிபா கரபாலா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். praise you praise you praise you praise you Lord. இந்த வேளையிலும் எங்களை பூரணமாய் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இயேசுவே எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. glory 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 glory. hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே சிறுமையும் எளிமையுமானவர்கள் அப்பா. இயேசுவே ராஜாவே அப்பா ஹalleluya. உம்மை பற்றி கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு மந்தை கர்த்தாவே ஆவலாய் கூட தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஓ ஜீசஸ் ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். praise you praise you praise you praise you God. ஹalleluya. எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக, எங்களோடு இடைபடுவீராக. praise you praise you praise you Jesus. hallelujah hallelujah. thank you Lord thank you Lord thank you Lord. amen 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 amen. glory 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 Jesus. amen. hallelujah hallelujah hallelujah. Holy Spirit, glory, 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 glory. Amen. Praise you, praise you, praise you, praise you. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God. Amen, Jesus. Praise you, praise you, praise you, Lord. எங்கள் இரட்சணிய கொம்பு இயேசு. Hallelujah. Glory, glory, glory. Thank you Lord. Thank you Lord. எங்கள் இரட்சணிய பாடல், எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற இரட்சணிய பாடல்கள் இயேசுவாய் நீர் இருக்கிறீர். Hallelujah. Praise you, praise you, praise you. Glory, 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 glory. இந்த வேளையில் எங்கள் கவனங்களை உண்மையிலே திருப்புகிறோம். இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீ சிந்தின ரத்தம் எங்களை இந்த வேளையில இயேசுவே அப்பா. glory 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 glory. thank you Lord thank you Lord. சுத்திகரிக்கட்டும் இந்த வார்த்தைகள் எங்களை சுத்திகரிக்கட்டும். இயேசுவே ஆவியானவரே எங்கள் மேல் பொழிந்தருள்வீராக. ஓ praise you praise you praise you. ஆவியை நாங்கள் உணர்ந்து கொள்ளணுமே அப்பா. ஹalleluya ஹalleluya. மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். praise the Lord. glory to God. amen. thank you Jesus. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே,
நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லையே, சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. Glory to God. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு வைத்திருக்கிற வேத வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு. Praise the Lord. Hallelujah. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லோரும் கூட இந்த வசனத்தை ஒருவேளை எடுத்திருந்தோம்னா, நமக்குள்ளேயே நம்ம மியூட்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறை கூட எல்லோரும் சேர்ந்து அதை வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் நம்ம சத்தமா, வீட்டில் நம்ம தனியா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் சத்தமா இந்த வார்த்தைகளை நம்ம வாசிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதியிருந்தாலும் 2 பேரும் ஊழியத்தில் மிகுந்த
ஒரு வேகமாய் ஊழியத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த காலங்களிலே பவுல் தீமோத்தேயுவுக்கு அவனை அனல் மூட்டி எழுப்பும்படிக்கு, அவனை ஊழியத்தில் பலப்படுத்தும்படிக்கு, ஹல்லேலூயா, அவன் எழுதியிருக்கிற ஒரு காரியமாய் இது இருந்தாலும் கூட நம்ம எல்லோருக்கும் இது பொருந்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஊழியங்களுக்கு என்று மாத்திரம் அல்ல, இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப ஜீவியம், எதிர்காலம், இப்படிப்பட்ட பல அங்கங்கள் உள்ள நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு காரியமாய் இந்த விஷயம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த சத்திய வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் இந்த வசனத்தை நம்ம ஞாபகம் கொள்ள வேண்டும். நம்ம மனதிலே இதை நிறுத்தி கொள்ள வேண்டும். சத்தமாய் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி பழக வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Amen. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you, Lord. நமக்கு தெரியும், கிறிஸ்துமஸ் நாட்கள் என்றாலே ஒரு சில வசனங்கள் ரொம்ப ரொம்ப பிரபல்யமான பாப்புலரான வசனங்கள். அதுல இருந்தும் கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், அதனுடைய 9ஆம் 10ஆவது வசனத்தையும் கூட வாசிக்கலாம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நற்செய்தியை அறிவிப்பதற்கு முன்பதாக தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அவங்க அந்த சூழ்நிலைக்கு பயந்துட்டாங்க. தூதர்கள் திடீர்னு வந்து நின்னா அப்படி ஒரு பயம் வந்திருக்கும். ஆனாலும் அதுவும் இரவு வேளையில காவல் காத்து கொண்டிருந்த அவர்கள் நடுவிலே தூதர்கள் அப்படி பிரசன்னமாய் வந்தபோது அவர்கள் பயந்தார்கள். ஆனாலும் கூட அது பொதுவான முறையில இந்த வார்த்தை அந்த குறிப்பிட்ட அவர்களுக்கு மாத்திரமல்ல, இது பிரபல்யமாய் பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஏன் தெரியுமா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீதின் ஊரிலே இரட்சகர், கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டு அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த சமயத்துல பயப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சும்மா பயப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா. அவர் சுவிசேஷத்தின் நற்செய்தி நமக்கு அவர் அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி நம்முடைய எல்லா பயங்களிலிருந்தும் அது போக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுக்குள்ளே என்னென்னமோ விதமான பயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அவன் பயம் இல்லாதவன் போல அவன் நடந்து கொள்ளலாம், காட்டிக்கொள்ளலாம். ஆனாலும் கூட வித்தியாசமாய், ஒருவேளை அவன் பலப்பட்டு இருக்கிறப்ப அவனுக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. பயம் என்பது எப்போ வரும்? நல்ல பலப்பட்டு இருக்கிறப்ப வராது, நல்ல சூழல்கள் இருக்கிறப்ப வராது. ஆனால் சில சமயங்களில் பலவீனப்படுகிற போது, அல்லது வயது முதிர்ந்து வருகிற போது, அல்லது சிறு பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பலவீனங்களில வாழ்க்கை கடந்து போகிற போது நமக்கு என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனாலும் கூட சுவிசேஷத்தின் நற்செய்தியை நாம பெற்றிருக்கிறோம் என்றால் நமக்கு முதலாவது அந்த சுவிசேஷம் கொண்டு வருகிறது நம்முடைய பயத்தை அது எடுத்து போடுகிறது. என்ன பயம் வேண்டுமானால், சிலருக்கு பாருங்க மரண பயம் இருக்கு. மரண பயங்கள் மனுஷனுக்கு அது இருக்கிற காரியம்தான். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம்.
அதே 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தையும் வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. சுவிசேஷத்தின் வல்லமை இப்படிதான். எப்படி? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. மரணத்திற்கு ஒரு பயம் உண்டு, மரணத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, மரணத்திற்கு ஒரு திகில் உண்டு. ஆனால் அதையும் கூட இயேசு பரிகரித்து, அதனுடைய காரியங்கள் நமக்கு தெரியாது. மனுஷன் நமக்கு ரொம்ப லிமிட்டட் விஷன். அல்லேலூயா. நமக்கு தரிசனம் குறைவு. நமக்கு எல்லாம் எல்லா காலங்களையும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. யுகா யுகமா தொடர்கிற நித்திய காலங்களை குறித்து நமக்கு பெரிதான ஒரு தரிசனம் இருக்காது. இப்ப பூமியில இருக்கிற காலங்களை குறித்தே நமக்கு பெருசா தரிசனம் இருக்காது. ஏதோ இப்ப கதை ஓடுது, ஓடட்டும் நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் சுவிசேஷ வசனத்தை நமக்கு ஏன் கர்த்தர் கொடுத்தாரு? ஏன் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம், நமக்காய் அவர் தம்முடைய ஜீவனை விட்ட அந்த நற்செய்தியை ஏன் அவர் நமக்கு சொல்லணும்? 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்பினார் என்கிற அந்த காரியம் நமக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அதனுடைய காரணம், அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. நமக்கு என்ன வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது? ஜீவன், அழியாமை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆத்துமாவுக்கு இப்ப 2 உறுதியான காரியங்கள் உண்டாயிருக்கு. ஒண்ணு என்ன தெரியுமா? ஜீவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பூமியில இருக்கிற ஆண்டுகள் குறைவாக இருக்கலாம், அதிகமா இருக்கலாம், தீர்க்கமா இருக்கலாம், பூரணமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட நம்ம ஆத்துமாவுக்கு கர்த்தர் நிரந்தரமாய் நித்தியமாய் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? ஜீவன். ஹல்லேலூயா. கூடவே இன்னொன்னு கொடுக்கிறார், அழியாமை. ஆமென். ஹல்லேலூயா. 2 பெரிய காரியம் நமக்கு எங்கே வெளிப்பட்டது? சுவிசேஷத்தை கேட்ட உடனேயே அது நமக்கு வெளியரங்கமாகி வந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை பரிகரித்து இதை நமக்கு வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலே தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அப்படி பலமுள்ள ஒரு ஆவியானவர் நம்முடைய ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனமும் நமக்கு அறிந்திருக்கிறோம். அந்த அன்பும் இந்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சில சமயங்களில் பாருங்க, பலம் இருக்கும், அன்பு இருக்கும், ஆனா தெளிந்த புத்தி இல்லாததுனால காரியங்களை சரியாய் நிதானிக்க நம்மால முடியாதபடி, தெளிந்த புத்தி இல்லாததினாலே நமக்கு பயம் வந்துடும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஒரு 3 டைமென்ஷனல் ப்ரொடெக்ஷன், பலம், அன்பு, தெளிந்த புத்தி. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 3 காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். பலம் மாத்திரம் இருந்து அன்பும் தெளிந்த புத்தியும் இல்லைன்னா கஷ்டம். நல்ல ஆவிக்குரியவர்களா ஆகிறப்ப பலம் வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு தெய்வ சக்தி நமக்குள்ள வியாபரித்து கொண்டே இருக்கும். எங்கேயும் துணிகரம் சொல்லக்கூடாது, துணிச்சலா நடந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எந்த காரியத்திலையும் கொஞ்சம் வயது நம்ம அதிகமா வர வர எல்லாத்தையும் நிதானித்து பழகும். ஆனாலும் ஒரு வாலிப வயதுல இருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வரான் அப்படின்னா அவனுக்குள்ள எப்படி இருக்கும்? பலம் உள்ளவனாக இருப்பான். அல்லேலூயா. வாலிபன் ஏற்கனவே பலம் உள்ளவன், அதிலேயும்
அவனுக்கு வசனத்தின் அந்த பலன் கிடைக்க கிடைக்க அவன் பலம் உள்ளவனா இருப்பான். அவன் ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள அவனை யாரும் ஒன்னும் செய்து கொள்ள முடியாது. எப்படி மாறிடுவான்? அல்லேலூயா. வாசிப்போம் எப்படி மாறுவான் என்பதற்கு வசனங்கள் இருக்கு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், அல்லது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் இப்ப யாருக்கு தரிசனமாகிறாரு? கிதியோனுக்கு தரிசனமாகிறாரு. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பராக்கிரமசாலி என்று கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றான் இந்த இடத்துல. அப்ப தூதனானவர் வந்து சொல்றார், இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு வார்த்தை, பராக்கிரமசாலியே என்று சொல்லப்படுகிறது. சரி, இவன் பராக்கிரமசாலியா தான் இருக்கிறானா? அதை பார்த்துதான் இந்த தூதனானவர் வந்து சொல்றாரான்னு பார்த்தா, அதற்கு முன்பாக இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கொஞ்சம் பயம் நிறைந்த, அல்லது அவனுடைய சூழல் அப்படி அவன் பதுங்கி பதுங்கி பயந்து இருக்க வேண்டிய காரியமாய் இருக்கிறது. 11வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியனான யோவாவின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானவரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். எங்க மீதியானவர் தன் கையில இருக்கிற கொஞ்சம் கோதுமையை கூட எடுத்து கொண்டு சென்று விடுவார்களோ என்கிற பயத்துல ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்லேலூயா. அவன் கொஞ்சம் ஒளிந்து மறைந்து வந்துதான் அவன் என்ன செய்யறான்? அப்படி பயந்த ஒரு மனுஷனாகத்தான் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் கூட அவனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் பராக்கிரமசாலி என்று சொல்லி பேச தொடங்குகிறார். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது அவனுக்கு பயங்கரமான காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. நமக்கு தெரிந்ததுதான். நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று சொல்லப்படுகிறது. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கேட்டவுடன் அவனுக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? பயங்கரமா அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வருது. அப்படியே வராத சில காரியங்களையும் கூட கிளாரிஃபை பண்ணிக்கிறான். நமக்கு பாருங்க, சில சமயத்துல எவ்வளவு தைரியப்படுத்தினாலும் வராது. கொஞ்சம் கொஞ்சமா கொஸ்டின்ஸா கேட்டு 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 கேட்டு, இது இப்படி ஆயிருமா, அது அப்படி வந்துருமா, அப்படியா, இப்படி செஞ்சிட முடியுமா, அப்படி இப்படின்னு கேட்டு கேட்டுதான் நம்ம என்ன தைரியத்தை வர வைத்துக் கொள்வோம். அப்படி தைரியத்தை இங்கே இவன் எப்படி இவனுக்கு வருது அப்படின்னா, 15வது வசனத்துல அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இவன் தன்னுடைய காரியங்களை, அவன் தனக்குள்ளே இருக்கிற பயங்களை, தனக்குள்ளே இருக்கிற இன்ஃபீரியர் அந்த காரியங்களை எல்லாம் கூட என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமா அறிக்கை பண்ண தொடங்குறான். அல்லேலூயா. நான் சின்னவன், சின்ன வயதுல இருந்தே நான் அப்படிதான் பார்க்கப்பட்டேன், என் குடும்பமும் அப்படிதான், ஒன்றும் பெருசா கிடையாது, நாங்க எப்படி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு இருக்கிற பயங்களை எல்லாம் கூட இங்க சொல்லி, அதற்கு வசனம் திரும்பி வர்றதை பார்த்தா அப்படி இருக்கு. எப்படி வருது? 16வது வசனம், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் இங்கே என்று கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசனமும் இவனுக்கு நம்ம வாசிக்க தெரியும். அதுக்கப்புறம் அடையாளங்கள் கேட்பான். முதல்ல தனக்குள்ள இருக்கிற பயத்தை போக்கிக்கிறதுக்கு தனக்குள்ள இருக்கிற பயங்களை அறிக்கை செய்யறான், கிளாரிஃபை பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? அடையாளங்களை கேட்க தொடங்குறான். இப்படி அடையாளங்களும் வர தொடங்குது. இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ள போறான். நான் கடைசியா அவனுக்குள்ள அந்த தைரியம், அந்த பலன் வந்துருது. ஏன் தெரியுமா? 34வது வசனத்தை வாசித்தால் நமக்கு தெரியும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அல்லேலூயா. Glory to God. அவ்வளவுதான். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப
கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்குனா என்ன நடக்குது? பயங்கர தைரியம், பலம் இப்படி ஆயிடுறான் ஆளு. அல்லேலூயா. போய் யுத்தங்களில அவன் ஜெயிக்கிறான். ஹalleluya, praise the Lord. அப்ப கிதியோனை பார்க்கிற போது அவன் அவ்வளவு பலம் கொண்டு அவன் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. praise the Lord, hallelujah. ஆனால் இப்படி ஆவிக்குரிய ஜனம் கர்த்தராலே பலப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இதுக்கப்புறம் அன்பு என்பதை நம்ம விட்டுடு, அதுல நம்ம பிடிச்சிருக்க மாட்டோம். நம்ம கொடுக்கப்படுகிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. பலம் வந்துருச்சு, ஆனா இப்ப என்ன நம்ம என்ன உணர்ந்துக்கல? அன்பை, நம்ம தேவ அன்பை, சகோதரனுக்கு காட்ட வேண்டிய அன்பை, பிறருக்கு காட்ட வேண்டிய அன்பை நம்ம மறுதலித்திருப்போம். அல்லேலூயா. மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தேவ அன்பை நம்ம என்ன செய்திருப்போம்? அதை நம்ம விட்டு இருப்போம். அல்லேலூயா. பலம் வந்துருச்சு, ஆனால் அன்பு கொஞ்சம் குறைவா இருக்குன்னா அங்கேயும் என்ன வந்துரும்? திரும்பியும் பயம் வந்துரும். அல்லேலூயா. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பலம் வந்துருச்சு, ஆனா அன்பு இல்லைன்னா பிரச்சனை தான். அல்லேலூயா. சரி, இப்ப அப்படியே நம்மளும் கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு, சரி சகோதரர்களோட நம்ம மனம் பொருந்துவோம் சொல்லி மன்னிப்பு கேட்போம், இல்ல மன்னிப்போம், ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம மனம் பொருந்துவோம். தேவ பிள்ளைகள் அப்படிதான், நம்ம எப்படியும் அந்த ரூட்டுக்கு தான் வரும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் காரியங்கள் நகராது இல்லைன்னா. அப்ப கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார் நமக்கு தெரிஞ்சு, சரி எல்லா மனுஷனுடைய சமாதானமா இருந்துருவோம், நம்ம அன்பு செஞ்சிருவோம் சொல்லி நம்ம அப்படி நம்ம வர தொடங்கிடுவோம். அல்லேலூயா. அப்ப அன்பும் பலமும் நமக்கு வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிசாசு கொஞ்சம் குழப்பங்களை கொண்டு வருவோம். அல்லேலூயா. அன்பு வந்துருச்சு, பலம் வந்துருச்சு, ஆனாலும் பயம் இன்னும் நம்மளுக்கு விட்டு போகல. காரணம் என்ன தெரியுமா? குழப்பமான, கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், புத்தியை இழந்த நெபுகாத்நேச்சார். அல்லேலூயா. எப்படி இழந்தான்? தேவ பயம் இல்லாமல் போயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, போன வாரம் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி தேவனுக்கு நம்ம பயப்படணும்னு பார்த்தோம். அல்லேலூயா. அது ஜீவ ஊற்று என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஆனால் நமக்குள்ளே பயங்கள் இருக்கக்கூடாது என்பதை இந்த வாரம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு நம்ம பயப்படாமல் நம்ம போகிற போது நெபுகாத்நேச்சாருக்கு என்ன ஆயிடுச்சு? அவனுக்குள்ளே புத்தி மாறினது. அவனுக்கு மிருகங்களை போல அப்படி புத்தி இல்லாமல் அவன் போயிட்டான். திரும்பவும் அவன் புத்தி எப்ப வந்துச்சு தெரியுமா? தேவனை நோக்கி அவன் பார்க்க தொடங்கி, தேவனுக்கு பயந்து தேவனை ஆராதிக்க தொடங்கின பிறகு அவனுக்கு புத்தி வந்துருச்சு. அல்லேலூயா. இப்ப தேவ பயம் நமக்கு இருக்கணும். அது குறைகிற போது நமக்கு என்ன ஆயிரும்? ஏன்னா பலமும் அன்பும் வந்துருச்சுன்னா இப்ப என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் ஆயிரும். அல்லேலூயா. பலம் வந்துருச்சு, அன்பு வந்துருச்சுன்னா ஆவிலையும் பலம் கொண்டுட்டோம், நல்ல எல்லாரையும் அன்பு செலுத்தவும் பழகிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிரும் தெரியுமா? எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு வாய்ஸ் வரும், எல்லா இடத்துலயும் நம்ம தலை கொஞ்சம் நிமிர்ந்து வரும், எல்லா இடத்துலயும் நமக்கு கொஞ்சம் ஒரு நம்மளை ஏற்றுக்கொள்ள தொடங்குவோம், எல்லாரையும் நமக்கு எல்லார் மத்தியிலையும் ஒரு மேன்மை கிடைக்க தொடங்கும், ஒரு கணம் உண்டாகும். இப்படி ரெண்டும் வரும்போது பிசாசு என்ன கொண்டு வருவான்? தெளிந்த புத்தி இல்லாமல் நம்ம இருக்கிறப்ப, அல்லது நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் தெளிந்த புத்தியை தருகிறார் என்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆயிரும் தெரியுமா? குழப்பங்களை கொண்டு வருவோம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பார்க்கிறோம், சில சமயத்துல நல்ல ஆவிக்குரியவர்களா எழும்பி வந்து பலசாலியா பராக்கிரமசாலியா எல்லாம் அன்பு செய்து வந்திருக்கிறவர்களும் கொஞ்சம் குழம்பி சறுக்கி கொஞ்சம் வழி மாறி வித்தியாசப்பட்டு விகாரப்பட்டு சரியானபடி நிதானிக்க தெரியாமல், காலங்களை நிதானிக்க தெரியாமல், மனிதர்களை நிதானிக்க தெரியாமல், தங்களையே நிதானிக்க தெரியாமல், காரணம் குழப்பம் உள்ள சில பகுதிகளில விசாசு கொஞ்சம் போராட்டமாய் நடத்தி சொல்லுவோம். அப்ப என்ன நடக்க தொடங்கும்? இது எப்படி இப்படி நமக்கு வார்த்தை வருது, ஆனா காரியம் வேற மாதிரி வருதே அப்படின்னு நமக்கு, அதுதான் குழப்பம். அல்லேலூயா. இந்த குழப்பம் பூமியில எப்போதுமே உண்டு. கர்த்தர் ஒண்ணு பேசுறாரு, காரியம் வேறையா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தொடங்குறப்ப குழப்பங்கள் வர தொடங்கும். அப்பயும் நமக்கு திரும்பவும் என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
Praise the Lord. Hallelujah. அப்படி நாம் மூன்றிலுமே சிறந்து வருகிற போது நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? Praise the Lord. Hallelujah. நமக்கு ஜெயம் உண்டாக தொடங்கும். Praise the Lord. ஏன் தெரியுமா? பயமுள்ள ஆவி இல்லாமல் நம்ம வருகிற போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜெயம் உண்டாக தொடங்கும். எல்லா காரியங்களை குறித்து நம்ம ஜெயத்துக்குள்ளே கடந்து வர தொடங்கும். யோசுவாவின் புஸ்தகத்தை எடுப்போம். யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. Glory to God. அதுல நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. யோசுவாவோடு பேசுறப்பையும் கிதியோனோடு பேசுகிறது போலவே தான் இங்கேயும் இவனுக்கு கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். திடமனதாயிரு. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பாருங்க, சங்கீதக்காரன் பாடுகிற போது அவன் பாடுகிறான். சங்கீதம் 56:4 சங்கீதம் 56:4 எப்படி காரியம் வருது? Praise the Lord. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. அப்ப அதற்கு முந்தின வார்த்தையில 3வது வசனம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. எப்படி பயப்படுகிற நாள் என்று வருகிறது, ஆனால் அப்படி வருகிற நாளிலே உம்மை நம்புவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதற்கு அடுத்ததுல தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. அப்ப தைரியப்படுத்துகிறான், தன்னையே கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளுகிறான் சங்கீதக்காரன். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை புகழ்ந்து அவன் திடப்படுத்திக் கொள்கிறான். யோசுவாவின் புஸ்தகத்தில் அப்படிதான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 7ஆம் வசனத்துல, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிர. சங்கீதக்காரன் சொல்றான், உன் வார்த்தையை புகழுவேன் என்று. ஹல்லேலூயா. இங்கே கற்பிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நீ எப்போதும் அதை செய்ய கவனமாயிரு. ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறமும் விலகாதிருப்பாயா. ஒரு பக்கம் பலங்கொண்டு திடமனதாயிரு, இன்னொரு பக்கம் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு இடதும் வலதும் விலகாதிருப்பாயாக. அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம் வாயை விட்டு பிரியாதிருக்கிறப்ப சங்கீதக்காரன் பாடுகிற போது உம்முடைய வார்த்தையை புகழ்வேன் என்று சொல்லுகிறான். இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அதான் ஜெயம். அல்லேலூயா. அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய், அதான் தெளிந்த புத்தி. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு கற்பிக்கப்படுது பலமும், கர்த்தருடைய வார்த்தை அதற்கு உதவியாய் இருக்கிறது, பலம் கொடுக்கிறது, புத்தியாய் நடந்து கொள்வதற்கு அது உதவுகிறது. அல்லேலூயா. உதவுகிறது என்பது சாதாரண வார்த்தை. அது it manifests, it imparts. Hallelujah. Glory to God. Hallelujah. அது தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும் அது அவர்களுக்கு உதவியது.
தொடர்ந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் இந்த வழி நடத்துதல் அவர்களை நடத்தி சென்றது. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாயும் நடந்துகிட்டான். ஜனங்களுக்கு அவன் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி அவன் அன்புள்ளவனாயும் யோசுவா காணப்பட்டான். ஒரு தலைவனாக இருந்தான். அவன் தைரியமானவனாகவும் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன தைரியம்? சுவிசேஷத்தினாலே நமக்கு வெளியரங்கமாக்கப்பட்ட ஒரு தைரியம் இருக்கு. அது என்னது? ஜீவனும் அழியாமையுமாய் அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலினாலே உண்டான ஒரு தைரியம். ஹல்லேலூயா. அது என்ன செய்கிறோம்? அந்த தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லப்பட்டு. உபத்திரம் உண்டு, பூமியில போராட்டங்கள் உண்டு, காரியங்கள் உண்டு. ஆனாலும் செய்திகளை கேட்கவே சில காரியங்கள் நம்மளை பயம்படுத்திடும். ஆனாலும் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அந்த தைரியம் எங்க வெளியரங்கமாச்சு? சுவிசேஷத்துல வெளியரங்கமாய் வந்துச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. காரியங்கள் உண்டு. ஆனாலும் இந்த ராத்திரியில கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நம்ம கர்த்தரை நன்றி செலுத்தி, கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தி நம்ம கண்களை மூடி ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. Glory to God. Amen. அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தேகத்திலே நாங்கள் எப்படிதான் நடந்து திரிகிறோம். Praise the Lord. Hallelujah. இந்த சரீரத்தை தான் அவங்க சொல்றாங்க. இந்த தேகத்தில அதையும் கூட நான் வாசித்து விட்டு அப்படியே நம்ம ஜெபிக்க நம்ம ஆயத்தப்படுவோம். Hallelujah. Glory to God. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அல்லேலூயா. அது முந்தின வசனத்துல இந்த தேகத்தில் குடி இருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இந்த தைரியத்திற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அதற்கு முந்தின வசனம் தான். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. இந்த பயம் இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தெரியுமா? விசுவாசம். தைரியமா பயம் இல்லாம இருக்கணும்னா அப்படியே திமிரா நடந்து கொள்வது அல்ல. அங்கதான் நம்ம பார்த்தோம், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். அல்லேலூயா. ஒண்ணுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்பதான் நம்ம சரியா நடந்துக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் இந்த தைரியம், இந்த சரியான தைரியம் வரணும்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாயை விட்டு பிரியாது இருக்கும். தியானம் செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. இதுலேயும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லேலூயா. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அல்லேலூயா. பாருங்க, பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல், அல்லேலூயா, ஆவி நமக்கு என்ன மாதிரியான பரிசுத்த ஆவியானவர், எப்படிப்பட்ட ஆவியானவர். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, கிதியோன் போல நம்ம ஒரு பக்கம் பலம் கொண்டு பராக்கிரமசாலியை போல நடந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் அன்பில தளர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. Glory to God. அல்லது தெளிந்த புத்தியுள்ளவர்களா இல்லாமல் நம்ம சறுக்கி போகிறோம். ஹல்லேலூயா. நிதானம் தவறுகிறோம். Praise the Lord. இந்த மூன்றையுமே நம்ம கொண்டு வர நமக்கு அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்.
Urabala riba karabala. Thank you, Jesus. Amen. Hallelujah. சில பிசாசை மேற்கொள்ளணும்னா வெறும் பலத்தை வச்சு மேற்கொள்ள முடியாது. பலமும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். ஹalleluya. தெளிந்த புத்தியும் இருக்கு. ஞானமாய் காரியங்களை அணுகவும் நமக்கு தெரியும். புத்தியாய் நடந்து கொள்ளவும் நமக்கு தெரியும். புத்திமானாய் நடந்து கொண்டார் என்று யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. பிசாசை மேற்கொள்ளணும்னா சில சமயத்தில் நம்ம உபவாசம் விருப்பம் ஜெபி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் பண்ணுவோம். அதுல எல்லாம் என்ன உண்டாயிரும்? பலம் உண்டா. ஆவியில பலம் உண்டாயிட்டே இருக்கும். உபவாசம் இருக்க இருக்க ஆவியில பலம் உண்டாயிட்டே இருக்கும். ஜெபிக்க ஜெபிக்க ஆவியில பலம் உண்டாயிட்டே இருக்கும். ஆனா கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். நமக்கு அன்பு இருக்கா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மன்னித்து இருக்கிறோமா? கசப்புகள் இருக்கா? உராபாலா ரீபாகாராபாலா ஷாதாராதி அந்தராதனஷியா. சமாதானமான ஒரு போக்குகள் நமக்கு இருக்கா? ஓராபாலா ரீபாகாபா ஷியாந்தராதனஷியா. Glory to God. Thank you, Lord. இன்பமாய் வார்த்தைகள் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்ம அநேகரை வார்த்தைகளை கொண்டு போஷிக்கிறோமா? Thank you, Jesus. Amen. Praise the Lord. அல்லது நமக்கு அப்படியும் இருக்கு, ஆனாலும் ஒரு தெளிந்த புத்தியாய் நடந்து கொள்ளுகிறது இல்ல. தவறி தவறி நம்ம போகிறோம். புத்திமானாய் நடந்து கொள்ள முடியல. வசனங்களை நம்ம வாசித்து அது பிரசங்கிக்க கேட்டு அதை தியானிக்கிற சமயங்களிலே கவனமாய் இருந்து நம்ம அதை கிரகித்து கொண்டு நமக்குள்ளே நிறுத்தி கொள்ளுகிற போது அந்த மோசே நியாய பிரமாணத்தை குறித்து யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு நமக்கு முழு வேதாகமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் அதிகமாய் நம்ம இடத்துல அது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நம்ம இருக்கிறப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் Thank you, Jesus. இப்படி நம்ம தைரியமாய் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற போது இப்படி தைரியமாகவே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே. உராபாலா ரீபாக்கராபாலா. சுவிசேஷம் நமக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது. அதனாலே நமக்கு என்ன உண்டானது? ஜீவனும் அழியாமையும் உண்டானது. மரணமானது ஜீவனால அது விழுங்கப்பட்டு இருக்கிறது. உராபாலா ரிபாக்கராபாலா. Thank you, Jesus. Amen. Hallelujah. Praise the Lord. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். உறுதியாய் ரிபாக்கராபாலா நம்பிக்கையோடு இந்த நாட்களில தேவ பிள்ளைகள் விசுவாசத்துல தரிசித்தல்ல விசுவாசித்து நடந்து கொள்ளுகிற போது இப்படிப்பட்ட தைரியங்கள் உண்டாகிறது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று வசனம் சொல்லி கொடுக்கிறது. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory to God. Amen. 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 Thank you, Lord. தேசங்களை யோசுவா ஜெயித்து ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். தேவ அன்பு அதில் வெளிப்படுத்தப்பட்டது. அநேகருக்கு பங்கிட்டு கொடுக்கிற அந்த அனுபவங்கள் இந்த நாட்களில் நமக்கு பெருகுகிற போது அது தேவ அன்பு நமக்கு இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. பங்குகளை பங்கிட்டு கொடுக்கிற போது ஊராபாலா ரீபாக்கராபாலா. Thank you, Jesus. Praise the Lord. இந்த 3 காரியங்களிலும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, இந்த 3 காரியங்களிலேயும் இந்த நாட்களில ஆண்டவரே அப்பா இயேசுவே நாங்கள் ஹalleluya வளர்ந்து வர அதிலே நல்ல நிலை பெற்று வர கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க பயமுள்ள ஆவியை கொடாமல் எங்களுக்கு இப்படி ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறீர். உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.